கர்த்தனீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தனீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னுடைய ஸ்தோத்திர பலியை தாவீது எப்படி செலுத்தினான் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சகல ஜனத்திற்கு முன்பாக, சபைக்கு முன்பாக தாவீது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்ன வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால், என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மற்ற இஸ்ரவேல் எல்லா ஜனத்துக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இந்த தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி உம்முடைய மகத்தான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே தாவீது தேவனாகிய கர்த்தரை தன் தகப்பனாக அவன் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி தகப்பனே என்று சொல்லி அவன் கூப்பிட்டிருக்கிறான். என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அந்த தேவனை தகப்பன் என்ற உறவுக்குள், பிள்ளை என்ற உறவுக்குள் கொண்டு வந்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், யோவான் 1:12 வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், அவர் அவர்களுக்கு தகப்பன் என்ற உறவுக்குள் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த தாவீது அந்த நாட்களிலேயே தேவனாகிய கர்த்தரை என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் கர்த்தாவே என்று சொல்லி தேவனோடு தனக்குள்ள உறவு, தேவன் என்பது மாத்திரமல்ல, தகப்பன் என்ற உறவு, பிள்ளை என்ற உறவு எங்களுக்குள் இருப்பதை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சகல ஜனங்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து, அவர் எனக்கு யார் தெரியுமா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எல்லாருக்கு முன்பாக அவன் ஸ்தோத்திரங்களை செலுத்தி மகிமைப்படுத்தினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த உறவுக்குள் நாம் வந்துவிட்டோமா? இல்லாவிட்டால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிற இன்னும் சற்று தூரத்தில் இருக்கிற அந்த உறவில்தான் இருக்கிறோமா? என் தகப்பனே என்று தாவீது கூப்பிட்டது போல அந்த உறவுக்குள் ஆண்டவரோடு இணைந்து விட்டோமா என்று ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு அந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள் வர ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும்
தன்னோடு சேர்த்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, இந்த அருமையான வார்த்தையை கேட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று தாவீது அழைத்தது போல என் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லுகிற ஒரு உரிமைக்குள்ளும் உறவுக்குள்ளும் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியாக உமது கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக இருக்கிறீர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குகிறவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னவெல்லாம் வேணுமோ அதை எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, நீர்தான் எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உம்மை நம்பி பற்றி கொண்டு யாரெல்லாம் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி எந்த காரியத்தை கேட்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஒரு அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.